அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 22. சோதனையும் வேதனையும். இந்த தொடர்கட்டுரை பற்றி எனக்கு ஏராளமான கடிதங்கள் வந்துள்ளன. பெரும்பாலான கடிதங்களில் வேதனையும் சோதனையும் விம்மலும் தொனிக்கின்றன. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் என்பதை அறிய முடியாத பக்குவமற்ற இளம் உள்ளங்கள் தங்கள் இயக்கத்தை வெளியிட்டிருக்கின்றன. சில கடிதங்கள் திகைப்பளிக்கக்கூடியவையாகவும் இருக்கின்றன. உதாரணமாக, வடார்காடு திருப்பத்தூரிலிருந்து ஒரு சகோதரி தனக்கு வேண்டிய வேறு ஒருவரது காதல் கவலையை வெளியிட்டிருக்கிறார். அந்தக் காதல் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு பெண் தனது பெரியப்பாவின் மகனைக் காதலிக்கிறாளாம். இந்துக்களின் அழுத்தமான பண்பாட்டின்படி இரத்தபந்த சகோதரனாகிய ஒருவனை அவள் காதலிக்கக் கூடாதுதான் என்றும், ஆனால் எப்படியோ இருவருக்கும் அன்பு அரும்பிவிட்டதென்றும், இது பூர்வஜன்ம தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவிக்கிறார். இந்துக்கள் கற்பனை கூடச் செய்து பார்க்க முடியாத கெட்ட கனவு, தீய நினைவு என்றே நான் இதைக் குறிப்பிடுவேன். அந்த ஒருத்தி ஒருவனை மனப்பூர்வமாக காதலித்து விட்டதால் வேறொருவனை அவள் திருமணம் செய்து கொள்வது அவளது கற்பியல்பிற்கு களங்கமல்லவா என்று அவர் கேட்கிறார். நான் அப்படி நினைக்கவில்லை. இரத்த பந்தத்தை உணர்ந்து கொள்ளாத நினைவு காதலாகாது. ஆகவே அவள் வேறு ஒருவனை மணந்து கொள்வது தவறாகாது. இந்துக்களின் உறவு முறைகள் மிகவும் கண்டிப்பானவை, அர்த்தமுள்ளவை. அதிலே தொய்வோ மாறுதலோ இதுவரை ஏற்பட்டதில்லை. பங்காளி உறவும் மாமன் மைத்துனன் உறவும் வேறு வேறானவை. அவை இரத்தத்தை அனுசரித்தே உண்டாக்கப்பட்டவை. ஆகவே பண்புகெட்ட நினைவிலிருந்து மீண்டும் வேறு திசையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது ஒழுக்கத்திற்கு உயர்வே தவிர தவறாகாது என்பதை அந்தச் சகோதரிக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு நண்பர் மகுடஞ்சாவடி அலுத்தாழையூரிலிருந்து கீழ்க்கண்டவாறு எழுதுகிறார். என் தாய் மாமனுக்கு 6 பெண்கள். அவர்களில் ஒருத்தியை நான் மனமாற விரும்புகிறேன். அவளும் என்னை விரும்புகிறாள். எங்கள் காதலை தங்கள் வார்த்தைகளில் கூற வேண்டுமானால், சரீரத்தின் தாளம் அல்ல, ஆத்மாவின் ராகம். தாங்கள் குறிப்பிடும் நற்குடியைச் சேர்ந்தவள். அதைவிட மேலாக நைந்து போன உறவை மீண்டும் ஏற்படுத்த என் தாயே அப்பெண்ணை மருமகளாக்கப் பெரிதும் ஆவலாய் உள்ளார். ஆனால் என் சோதனை என் தந்தையிடம்தான் ஆரம்பிக்கிறது. என் தந்தை அவருக்கும் என் மாமாவிற்கும் முன்பு ஏற்பட்ட மனஸ்தாபத்தை காரணமாக வைத்து என் மாமாவின் பெண்ணை திருமணம் செய்ய அனுமதிக்க மறுக்கிறார். அதைவிட பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், என் மாமா வீட்டிற்கு பக்கத்து வீட்டிலேயே ஒரு பெண்ணை எனக்கு திருமணம் முடிக்க ஏற்பாடு செய்கிறார். அவர் பார்க்கும் பெண்ணும் தங்கள் கூற்றுப்படி நற்கொடி பெண்தான். நானும் கண்டு பேசியிருக்கிறேன். நல்ல அழகு, நல்ல குணம், நல்ல ஒழுக்கம் நிறைந்தவள்தான். நீங்கள் கூறுகிறீர்கள், பெற்றோர் பார்த்து மகனுக்கு பெண் கேட்க வேண்டும், அவர்கள் பெண்ணின் குலம் கோத்திரம் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் பேசி முடிக்கிறார்கள் என்று. என்னை பொறுத்தவரை என் தாயும் தந்தையும் இருவேறு பெண்களை எனக்கு பேசி முடிக்க விரும்புகின்றார்கள். அந்த 2 பெண்களுமே நீங்கள் எத்தகைய பெண்களை சிபாரிசு செய்கிறீர்களோ அத்தனை தகுதிகளும் உடையவர்களே. ஆனால் என் மனம் என் மாமாவின் பெண்ணைத்தான் நாடுகிறது. என் தந்தையோ அதற்குச் சிறிதும் இணங்கத் தயாராய் இல்லை. அவரை மீறவும் எனக்கு தைரியம் போதவில்லை. அம்மாவை புறக்கணிக்கவும் என் மனம் இடந்தரவில்லை. நான் அழுகிறேன், குழம்புகிறேன், துடிக்கிறேன். இந்தச் சூழ்நிலையில் தங்கள் கவிதை ஒன்று ஞாபகம் வருகிறது. நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, இரண்டிற்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு. எனவே எனது இந்த கடிதத்திற்கு தாங்கள் தயவு செய்து கொஞ்சம் மதிப்பு கொடுத்து என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கவும், நான் எவ்வாறு நடந்து கொண்டால் பிரச்சினை தீரும் என்பதற்கு வழிகாட்டி தங்கள் பதிலளித்தீர்களானால் எனக்கு வழிகாட்டிய கண்ணனாகவே தங்களை பூஜிப்பேன் எனக் கூறி என் கடிதத்தை முடிக்கிறேன். இந்த நண்பரின் துயரம் எனக்கு புரிகிறது. பெற்றோர்தான் பெண் தேடித்தர வேண்டும் என்று நான் சொன்னதை ஒப்புக்கொண்டே அவர், தாயும் தகப்பனும் வேறு வேறு பெண்ணை பார்த்தால் என்ன செய்வது என்று கேட்கிறார். அப்போது விஷயத்தை புல் பெஞ்சுக்கு விட்டுவிட வேண்டும்.
அதாவது இருவரும் ஒரு நீதிபதியாக அமர்ந்துவிட வேண்டும். எந்த பெண்ணுக்கு இவருடைய ஓட்டு விழுகிறதோ அந்த பெண்ணுக்கு 2 ஓட்டு விழுந்துவிட்டதாக அர்த்தம். மெஜாரிட்டியை நம்புகிற ஜனநாயகத்தில் இத்தகைய முடிவுதான் சரியானது. பொதுவாக தங்களது காதல் துயரங்களையும் வேறு பல துயரங்களையும் ரசிகர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் கடவுளை மனதார நம்புகிறேன். எனினும் எனக்கு துயரத்தின் மேல் துயரம் வருகிறதே, என்ன செய்ய என்று தஞ்சாவூரில் உள்ள ஒருவர் கேட்கிறார். எப்போது நமக்கு துயரம் தொடர்ந்து வருகிறதோ அப்போதே நாம் இறைவனின் பார்வைக்கு இலக்காகி இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். வாரியார் சுவாமிகளும் அதைத்தான் கூறினார். சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். உண்மையான பக்தனைத்தான் இறைவன் சோதிக்கிறான். திருடர்களை அவர்கள் இஷ்டம் போல போகவிட்டு தண்டனைக்கு ஆளாக்குகிறான். பக்தர்களை பரமன் சோதித்து இறுதியில் சிறந்த அருள் வழங்கியதாக நமது புராணங்களில் உள்ளன. முதலில் சோதனைகளாலே மனம் மரத்துப் போய் பக்குவம் பெற்றுவிடுகிறது. பக்குவம் வந்தபின் கைக்கு வரும் எந்த லாபமும் தலைமுறைக்கு தொடர்ந்து வருகிறது. வீண் ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அடிபட்டு போய் நிதானம் வந்துவிடுவதால் பெரிய நன்மை வரும்போது ஆணவமோ அகந்தையோ வருவதில்லை. உள்ளம் அதை அமைதியாக வரவேற்கிறது. சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன. சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான். ஆகவேதான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகிறான். நண்பா, வருகின்ற சோதனைகளையெல்லாம் தாங்கிப் பார்க்க வேண்டும். ராசி மாறும்போது, ஜாதகத்தின் நல்ல நேரம் தோன்றும்போது அதன் பலன் தெரியும். நிழலருமை வெயிலிலே நின்றறிமின் ஈசன் கழலருமை வெவ்வினையில் காண்மின் என்றார்கள். வீழ்ந்தவன் வீழ்ந்து கொண்டே இருந்து வாழ்ந்தவன் வாழ்ந்து கொண்டே இருந்தால் இறைவனின் இயக்கம் சரிவர இயங்கவில்லை என்று பொருள். ஆனால் வீழ்ந்தவனுக்கு எழுச்சியையும் எழுந்தவனுக்கு வீழ்ச்சியையும் மாறி மாறி நான் காண்கிறேன். இந்த எழுச்சியும் வீழ்ச்சியும்தான் இறைவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதைக் குறிக்கின்றன. பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதன் ஜாதகமும் இறைவனாலே கணிக்கப் பெறுகிறது. வேறான பாதைகளும் வாதைகளும் இறைவனை நினைக்க வைக்கின்றன. மனிதனை பிரகையோடு வைத்திருப்பதற்குத்தான் இறைவன் ஒவ்வொருவருடைய விதியையும் மாற்றி மாற்றி அமைக்கிறான். விதியும் பூர்வ ஜென்மமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவையாக இருப்பதற்குக் காரணமும் இதுதான். ஆகவே சிக்கல் நேரும்போதெல்லாம் கண்ணா என்றோ கந்தா என்றோ ஒருமுறை அழைத்து அதை தாங்கிக் கொண்டு அமைதியடைய வேண்டும். துன்பம் வரும்போது சிரி, அதற்கு அடுத்தாற்போல வருவது துன்பமாக இருக்காது என்று வள்ளுவன் அறுதியிட்டுக் கூறினான். இந்து மதம் வேரூன்றியுள்ள இந்தியாவில் காலநிலையின் மாறுபாட்டுக் கணிதத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா? கோடைக்கால வெயிலால் காய்ந்து போன ஏரிகள் மாரிக்கால மழையால் மறுபடியும் நிரம்பவில்லையா? காலம் ஒருநாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். என் வாழ்க்கையிலேயே கூட பல நேரங்களில் துன்பம் தாங்காமல் தற்கொலையைப் பற்றி நான் சிந்தித்ததுண்டு. அது நடக்காமற் போனதற்குக் காரணம் என்னாலும் ஏதோ ஆகும் என்று இறைவன் எழுதியிருப்பதுன். பலமுறை தற்கொலைக்கு முயன்ற ராபர்ட் கிளை இந்தியாவையே ஆளக்கூடியவனாக வந்து சேரவில்லையா? பாழும் மனது சில நேரங்களில் சஞ்சலிக்கும். போதுமே இந்த கஷ்டம் என்று தோன்றும். போய்ச் சேர்ந்து விடலாம் அவனிடம் என்று எண்ணும். குழம்பும் புலம்பும் தவிக்கும் தத்தளிக்கும். நன்மை கிடைத்தவுடன் வாழ்ந்து பார்க்கலாம் என்ற சபலம் வரும். அது அதிகமாகும்போது வாழ்க்கையைப் பற்றிய நம்பிக்கையும் வந்துவிடும். அந்த நம்பிக்கையிலேதான் நண்பா சோதனைகளைத் தாங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் யாரையும் கைவிடமாட்டான். இது சத்தியம். சுபம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.